தேர்தல் நேரத்தில் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளை, பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்பாடுகளை, பாட்டாளி மக்கள் கட்சியின் பலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார். இந்த கட்சி இத்தனை தொகுதி வேணும், எங்க தொகுதிக்கு ஏற்ற பலம் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணாம இருக்காங்க. சொல்லுங்க. நீங்க காலம் ஃபுல்லா இப்ப நீங்க தேர்தலில் மட்டும் நிக்கணும், ஆனா நீங்க ஜெயிக்கவே கூடாதுன்னு இந்த திராவிட கட்சிகளோட சூழ்ச்சியில விட சொல்றீங்களா? நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். எங்களுடைய கட்சியின் வளர்ச்சி, எங்க கட்சியினுடைய கொள்கைகள், எங்க கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது நாங்கள் 2026ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை நோக்கி நாங்க போறோம். பாமக தொண்டர்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாங்க. பாமக தொண்டர்கள் நாளைக்கு தமிழகத்தை ஆள முடியும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற உத்வேகம் வேற. வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் வினோபா பூபதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்போ தேர்தல் களம் மிக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஒரு கூட்டணியில, ஒரு மெகா கூட்டணியில நீங்களும் இணைஞ்சு அதை மெகா கூட்டணி ஆக்கிட்டீங்க. ஆனா அந்த கடைசி நேர பரபரப்புக்கு காரணம் பாமக தான். இந்த பக்கமா அந்த பக்கமா, இந்த பக்கம் அப்படிங்கிறது ரெண்டு கட்சியும் முடிவெடுக்க முடியாமல் ஒரு செயல் பண்ணி, வழக்கம் போல இந்த தடவையும் பாமக தன் செயலை செஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அது உங்களுக்கு ஒத்துக்கிறீங்களா? இன்னமும் காங்கிரஸ் சில தொகுதிக்கு இன்னும் வேட்பாளரே அறிவிக்கலீங்க. காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் 2 தொகுதி மட்டும் தான். அதான் சொல்றேன், இன்னும் சில தொகுதிகளுக்குன்னு சொல்றேன். ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணியில தான் இருக்கு. ஏன்னா அவங்க மொத்தமா குத்த எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்க தேர்தலுக்கு மட்டும் போலாம். மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் பெற்றவர். அதுவும் தேசிய தலைவர்கள், பெரிய தலைவர்களோட பழகியவர்கள், மாநில தலைவர்கள் எல்லாரும் கூடயும் பழகினவங்க, பல தேர்தல்களை கண்டவங்க. ஒரு தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்கும், தேர்தலுக்கு பின்பு எப்படி இருக்கும், தேர்தல் நேரத்தில் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளை, பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்பாடுகளை, பாட்டாளி மக்கள் கட்சியின் பலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அது உங்களுக்கு வெறும் அரசியல் இயக்கமா மட்டும் இல்ல, இந்த அரசியல் இயக்கத்தின் கொள்கைகள் இல்ல அதை வச்சு டிமாண்ட் பண்றது சரியா? எது மத்தவங்க என்ன பண்றாங்க? திமுக என்ன பண்றாங்க? இல்ல ஒவ்வொரு முறையும் திமுக என்ன, ஒவ்வொரு முறை பாமக மேல ஒரு பாமக மேல குற்றச்சாட்டு. திமுக டிமாண்ட் பண்ணலையா? காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணலையா? மதிமுக டிமாண்ட் பண்ணலையா? கொடுத்தா 4 சீட்டு தான் வாங்குவோம்னு அந்த அறிவாலயம் வாசல்லே காத்துக்கிட்டு இருந்தாரு ஒரு தலைவர். அவர் பேர் என்ன? இது பாருங்க, பாட்டாளி பாமக மேல குற்றச்சாட்டு போற வர்றவங்க எல்லாருமே குற்றம் சொல்லுவாங்க. யார் பாட்டாளி தமிழகத்துல எந்த கட்சி இத்தனை தொகுதி வேணும், எங்க தொகுதிக்கு ஏற்ற பலம் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணாம இருக்காங்க? சொல்லுங்க. இல்ல தொகுதின்றது வேணும், ஆனா தன் கொள்கையோட சேர்ந்த கூட்டணி தானே எப்பயும். எங்க இருக்காங்க கொள்கை? யார் யார் கொள்கை? காங்கிரஸ்க்கும் திமுக என்ன கொள்கை ஒற்றுமை இருக்கு? இல்ல அது ரெண்டு தவறு தானே. பாமக ஒரு வித்தியாசம் தெரியும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வச்சுங்க. தேர்தலுடைய சொல்லுவாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆர்ட் ஆஃப் பாசிபிள்ஸ், ஆர்ட் ஆஃப் சூசிங் த நெக்ஸ்ட் பெஸ்ட் பாசிபிள் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல்ன்றது மிக 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 முக்கியமான விஷயம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு தேர்தல் நடைமுறையை நீங்க ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். இங்க நீங்க வாக்குகளை சீட்டுகளாக நீங்க மாத்தினாதான், சீட்டுகளை கன்வெர்ட் ஆனாதான் நீங்க சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ ஊராட்சி மன்றத்திலோ உங்களுடைய வேட்பாளர்கள் உங்களுடைய கொள்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்க நிற்க முடியும். அங்க உங்க கொள்கைகளை முன்னிறுத்த முடியும், அங்க கொள்கைக்காக போராட முடியும். அதிகாரம் பெற்றால்தான் நீங்கள் உங்க கொள்கையை என்ன பண்ண, நிர்வாகத்தின் மூலியமாக நீங்க மக்கள்கிட்ட கொண்டு செல்ல முடியும். நீங்க காலம் ஃபுல்லா இப்ப நீங்க தேர்தலில் மட்டும் நிக்கணும், ஆனா நீங்க ஜெயிக்கவே கூடாதுன்னு இந்த திராவிட கட்சிகளோட சூழ்ச்சியில விட சொல்றீங்களா? திராவிட கட்சிகள் அவங்க கூட கூட்டணி போகும்போது ஏன் அப்ப பேசல? ஒரு கூட்டணியில இருந்து எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுங்கன்னு கேட்கலாம், அது தவறு கிடையாது. இந்த இவ்வளவு சீட்டு எனக்கு வேணும், எங்களுக்கு இவ்வளவு பலம் இருக்கு, உங்களுக்கே தெரியும் எங்களோட பலம் எவ்வளவு, வட மாவட்டங்களோட பலமா நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு கேட்கலாம். ஆனா எந்த கூட்டணி அப்படிங்கறதே முடிவு செய்யாம இருக்கும் இல்லையா? ரெண்டு பக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பலம் அதாங்க. பாட்டாளி அது தேர்தல் இந்த பலத்தை தேர்தலுக்கு தேர்தல் கால அரசியல் சூழ்நிலையை பொறுக்கணும்ல. நீங்க சூழ்நிலையை கணக்கிலே கொண்டு வர மாட்டீங்களா? அரசியல் தட்ப வெட்ப நிலையை நீங்க கணக்கிலே கொண்டு வர மாட்டீங்கன்னா அப்ப என்ன நீங்க தலைவர்? எதனால போன தடவை திமுக சின்னத்துல நின்னவங்க ஏன் இன்னைக்கு கதறாங்க? நாங்க உங்க அழுகுறாங்களே, எங்க சின்னத்துல தான் நிப்போம்னு சொல்றாங்க, ஏன் கதறாங்க? இல்ல அது ஏன் அது போன தடவை திமுக சின்னத்துல நின்னாங்க. ஆமா, இப்ப உதயசூரியன் சின்னத்துல இழக்குது. அது அப்படி கிடையாது, அவங்க தனித்தன்மை இழக்குது. அப்ப தனித்தன்மை என்னன்றது பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் முடிவு பண்ணும். நீங்க ஒரு நிமிஷம் நாம வச்சுக்கோங்க,
தேர்தல் அரசியல்ல அதுவும் இந்திய நாட்டுல தமிழ் மாநிலத்துல நீங்க பாருங்க, ராஜாஜியும் அண்ணாதுரையும் ஒன்னா இல்லையா? என்ன கொள்கை கூட்டணி உங்களுக்கு 1967ல? ராஜாஜியும் அண்ணாவையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு என்ன கொள்கை அவங்க 2 பேருக்கும் என்ன ஒத்துமைன்னு யாராவது கேட்டாங்களா? இது வரைக்கும் திமுக எங்கேயா சொல்லியிருக்காங்களா? இல்ல போன முறை நீங்க அதிமுகவோட தானே நீங்க எதுக்கு பதில் சொல்லுங்களேன். திமுகவுடைய 1967 திமுக நீங்க விஷயம் திமுகவுடைய நிர்வாகம் சரியில்லை. திமுகவுடைய நீங்க ஒண்ணும் இல்ல, திமுகவுடைய சமூக நீதி கொள்கையை அதிகாரத்திலிருந்து என்ன செஞ்சிருக்காங்க? இத்தனை வருஷம் அதிகாரத்துல இருந்தாங்கல்ல, சமூக நீதி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்களா? விதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா? கொடுக்கல. இன்னை வரைக்கும் செய்ய முடியாதுன்னு இந்த அதிகாரத்தை தார வைக்கிறாங்க. யார்ட்ட வைக்கிறாங்க? மத்திய அரசு தார வைக்கிறாங்க. உங்களுக்கு மாநில உரிமைகள் என்னென்ன விஷயத்துல எழுந்திருக்கோம்? தமிழ் மொழிய ஒரே நிமிஷம் நான் பேசும்போது உங்களுக்கு குறுக்குறீங்க. தமிழ் மொழியில நீங்க கட்டாய பாடமொழி ஆக்குறாங்களா? இன்னும் ஆக்கல. எப்ப சொன்னாங்க? 1949 திமுக தேர்தல் அரசியல்ல உள்ள வரும்போது என்ன சொன்னாங்க? தமிழ் மொழியை நாங்கள் ஆட்சி மொழியாக்குவோம், தமிழ் மொழியை நாங்கள் வழக்காடு மொழியாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இன்னை வரைக்கும் அது வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில இருக்கா இல்லையா? அப்ப என்னையா பண்ணீங்க? உங்க கொள்கை என்னையா? உங்க கோட்பாடு என்னையா? அதிகாரத்துக்கு போனீங்க, என்னையா செஞ்சீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? மாநில உரிமைகள், நீட் விஷயமா இருக்கட்டும், காவிரி உரிமை இருக்கட்டும், கச்சத்தீவு விஷயமா இருக்கட்டும், இவருக்கு எந்த மாநில உரிமையை இவங்க போய் பாராளுமன்றத்துல சென்ற முறை 2019ல 39 பேர் தேர்ந்தெடுத்து போனாங்கல்ல, என்ன செஞ்சுட்டாங்க இவங்க? இல்ல நீங்க திமுகவோட கூட்டணியில இருந்தீங்க இல்லையா? அப்ப அந்த கேள்வி எல்லாம் நீங்க ஒண்ணு இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி 2008ல யூபிஏ 1ல இருக்கும்போது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில 150க்கும் மேற்பட்ட ஓபிசி எம்பிக்களை அழைத்து கொண்டு போய் அன்றைக்கு இருந்த சிவராஜ் பட்டேல் உள்துறை அமைச்சரை சந்தித்து, நீங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு மத்திய அளவுல இருக்கு, ஆனா இதர பிற்படுத்த சமுதாய மக்களுக்கு அவர்களுடைய மக்கள் தொகை 1931 சென்சஸ் படி கிட்டத்தட்ட 55 மேல இருக்காங்க, ஆனா அவர்களுக்கு கிடைக்கிற இடஒதுக்கீடு 27 தான், இதை உயர்த்தி கொடுக்கணும்னு பேசுனது பாட்டாளி மக்கள் கட்சி. மத்தியில சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் போது 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் சீட்ஸ்ல தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு கூட இடஒதுக்கீடு இல்லாம இருந்தது. அதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அமைச்சரான உடனே முதல் முறையாக ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் சீட்ஸ்ல 15% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் 7.5% பட்டியல் பழங்குடி மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது நாங்க சொல்றோம், இதுக்காக பூட்டா சிங் அவர்கள் தமிழகத்துக்கு வந்து அம்பேத்கருக்கு பிறகு தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாராட்டு விழா நடத்தினாங்களே. அதுல தமிழகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட தலித் அமைப்புகள் தலைவர்கள் வந்து பாராட்டி புகழ்ந்தாங்களே. திமுக இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு மத்திய அரசாங்கத்தில் கொண்டு வந்திருக்காங்களா? மாறாக திமுக என்ன பண்ணுச்சு? காவிரிக்கு நடுவே குறுக்கே அணை கட்டுவதற்கு இத்தனை வருஷமா அலோவ் பண்ணாங்க. 1974 புதுப்பிச்சிருக்கணும், புதுப்பிக்கல. ஏகப்பட்ட அணை, பத்ராவதி, ஹேமாவதி, உங்களுக்கு தெரியும்ல எத்தனை அணையை கட்டிருக்காங்க. நீங்க அதனாலதான் நமக்கு தண்ணி வரல. அணையை கட்ட விட்டது யாரு? மு. கருணாநிதி. இல்ல இதெல்லாம் அதிகாரம் சொல்லி முடிச்சேன். நீட் தேர்வு தமிழகத்துக்கு இந்தியா முழுவதும் கொண்டு வரதுக்கு 2010ல குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ் உடைய அமைச்சர், ஈரோட்டை சேர்ந்த காந்தி செல்வன், திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன், அவர் இணையமைச்சரா இருக்காரு. இவங்க 2 பேருக்கு முதல்ல அவர் தானே கைது போட்டது, திமுக தானே. அப்ப திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது மாநில உரிமையை மீட்கிறாங்களா இல்ல மாநில உரிமையை தார வாத்துட்டு வராங்களா? இல்ல அதை கேட்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனால் இந்த நான் கேட்க வந்து இந்த கூட்டணி நிலைப்பாடு பற்றி உங்கள் மேலே கூட்டணியில ராஜாஜியும் அண்ணாவும் எப்படி இணைந்தார்கள்? இதுக்கு பதில வந்து அது போல நீ இல்ல, அதுக்கு முதல்ல பதில கேளுங்களேன். அதுக்கு முதல்ல பதில் கேளுங்க. ராஜாஜியும் அண்ணாதுரையும் 1967ல ஒரே கூட்டணியில் இருந்தார்களா இல்லையா? 1999ல பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, பாஜக 98 தேர்தலை சந்திச்சது. அதுக்கப்புறம் அதிமுக வெளியே போச்சு. ஆனா திமுக உள்ள வந்தது. அப்ப கூட கூட்டணியில நாங்க வந்து மாறல. யார் மாறினா? திமுக உள்ள வந்தது, அதிமுக வெளியே போனாங்க. அதே மாதிரிதான் 2014, 2019, 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக கூட்டணி நாங்க ஏதாவது மாறணுமா சொல்லுங்க? 2014 தேர்தல், 2019 தேர்தல், 2024 தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், நாங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே போய் நாங்க மாறணுமா? பதில் சொல்லுங்களேன். நீங்க பதில் சொல்லுங்களேன். முதல்ல பதில சொல்லுங்க. பொது பாக்குற மக்கள் அதாவது திருப்பியும் கேக்குறேன், நீங்க பதில் சொல்றதுக்காக கேக்குறேன். 2014 வெளியே போல நாங்க 3 தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தல பாஜக கூட தான் இருக்கும். மாத்தினது யாரு? மாத்திக்கிட்டது யாரு? அதிமுக. சோ அதிமுகவும் திமுகவும் தான் மாத்தி இருக்காங்க. 2014ல காங்கிரஸ் கூட கூட்டணி இல்ல. யாரு? காங்கிரஸ், திமுக. 2019 இருந்தாங்க. அப்ப யாரு மாத்தி இருந்தா? 2019ல கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னது யாரு? கலைஞர். 2019 என்ன ஆயிடுச்சு? இல்ல அதத்தான் கேக்குறேன். சோ அப்ப மாத்தி கூட்டணி வைக்கிறது திமுக, அதிமுக,
எல்லா கட்சியும் கூட்டணிக்கு அவர்களுடைய அரசியல் இல்ல, தட்பவெப்ப நீங்க சொல்றது மிக சரி. கண்டிப்பா கொண்டு இல்ல, இல்ல, வருவாங்க. மிக சரி. அதாவது நீங்க தொடர்ந்து நீங்க சொல்ற மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கீங்க. நீங்க பிஜேபி தான் இருக்கீங்க, வெளியில வரல. ஆனால் இதே நேரத்தில் அதிமுகவுடன் பேச்சு நடந்ததுன்ற ஒரு செய்தி யார் சொன்னா? அதை தான் கேட்கிறேன். யார் சொன்னா? வந்த தகவல் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு. செய்தியாளர் சந்திப்புல என்ன சொன்னாரு? நாங்க பேசிக் பேசல கொண்டிருக்கிறோம். பேசலன்னாரு. பேசுறதா உங்களை கூட்டு பேசுறோம் செய்தியாளர் நேத்து என்ன சொல்லி தெரியுமா? நாங்க பேசவே 10 தொகுதிகள் கூட நாங்க வந்து அவங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாரு. தேர்தலுக்கு என்ன சொல்லுவாங்க? 36 சட்டமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியோட பலத்தோட தான் அவங்க இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்ந்துருக்காரு. 2019 பாராளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 6 தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு இல்லைன்னா அன்னைக்கே எடப்பாடி அவருடைய ஆட்சி கவிழ்ந்து வீட்டுக்கு போயிருப்பார். சிலுவம்பாளையம் போய் உட்கார்ந்து இருப்பார். எங்க போய் உட்கார்ந்து இருப்பாரு? 2019 ஆட்சியை காணும், துண்டை காணும், துணியை காணும் போய் சிலுவம்பாளையத்தில் உட்கார்ந்துருப்பாரு. நல்லா சொல்ற, பொதுமக்களுக்கு தெரியணும். 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு அதை ஒட்டிய ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அந்த தேர்தல்ல யாரால வெற்றி பெற்றாருன்னு போய் கேட்க சொல்லுங்க. அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்சகர்கள், நியாயமா பேசக்கூடிய பல பேர் சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் 2019 எடப்பாடி வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருப்பார், ஆட்சி கவிழ்ந்திருக்கும். 2019 2021 வரைக்கும் ஆட்சியிலே இருந்திருக்க மாட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அவங்க கூட கூட்டணி இல்லைன்னா அவர் ஓபிஎஸ்சியோ டிடிவியோ சசிகலா அவர்களை வெளியே அனுப்பிச்சிருப்பாரா? பாட்டாளி மக்கள் கட்சி துணை இல்லைன்னா அவர் வந்து ஓபிஎஸ் வெளியே அனுப்பிச்சு நீ பொதுச் செயலாளர் ஆயிருப்பாரா? சோ அவருக்கு வந்து இன்னைக்கு என்ன வேணா பேசலாம் அவரோட நிலைமைக்கு. நாங்க அது கூட போல. நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், எங்களுடைய கட்சியின் வளர்ச்சி, எங்க கட்சியினுடைய கொள்கைகள், எங்க கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது நாங்கள் 2026ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை நோக்கி நாங்க போறோம். தமிழகத்துல திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், திராவிட இயக்கங்கள் வேண்டாம், திராவிட அரசியல் வேண்டாம், திராவிட நிர்வாகம், திராவிட இயக்கங்களுடைய நிர்வாகம், அரசியல் நிர்வாகம் மிக சீர்கெட்டு ஊழல் மிகுந்து மாநில உரிமைகளை தாரை வாய்த்து மிக மிக மோசமான நிலையில் உள்ளோம். இதை மாற்று அரசியல் வேணும் என மிக அதிகமானோர் என்றாங்க. நீங்க அதை போய் ஊர்ல கிராமத்துல கேட்டீங்கன்னா இவங்கள்ட்ட யாராவது மாறினா பரவாயில்லப்பா, இதே ஆளுங்களுக்கு மாத்தி மாத்தி சின்னத்தை அதிமுக திமுகன்னு போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல ஒரு இது இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், விஜயகாந்த் அவர்கள் வளர்ந்து வந்ததும் சரி, அதுக்கப்புறம் நாம் தமிழர் வந்ததும் சரி, பாட்டாளி மக்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னாடி வளர்ந்து வந்ததும் காரணம் என்னன்னா தமிழகத்துல அதிமுக திமுகக்கு எதிராக ஒரு மாற்று சக்தி வேணும் என தமிழ்நாட்டு மக்கள் இயங்குறாங்க. இது ஒரு மூன்றாவது மிகப்பெரிய அணி இந்த 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு அமைஞ்சிருக்கு. சாதாரண அணி கிடையாது. இது மத்திய அரசுல திருப்பி யார் வரணும், மத்திய அரசை யார் ஆள வேண்டும் என்ற ஒரு தேர்தல். இப்ப அதிமுகக்கு யார் பிரதம வேட்பாளர், திமுகக்கு யார் பிரதம வேட்பாளர்? நான் ஒண்ணே கேக்குறேன், தமிழக மக்களுக்கு ஒண்ணு புரியும், நல்லா ஓட்டு போடுறவங்களுக்கு. அதிமுகக்கு போடுற ஓட்டு வேஸ்ட், திமுக போடுற ஓட்டு வேஸ்ட். ஏன்னா இவங்க யாரும் பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்க போறது இல்ல. இல்ல அவர் இந்தியா கூட்டணியில தானே எங்க இருக்காங்க? பிரதம மந்திரி யாரு? பிரதம மந்திரி அவங்க இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்ல. இல்ல மன்மோகன் சிங் ஜெயிக்காத அன்னைக்கு ஓட்டு போறது வேஸ்ட். இல்ல ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கறது இல்ல. அதான் ஜெயிக்கிற கட்சி பாஜக, மத்தியில மோடி அவர்கள் வர போறாங்க. எல்லாருக்கும் இது இந்தியா முழுவதும் மோடியோட இல்ல. இதுக்கு முன்னால மத்திய அரசுக்கு நீங்க கொடுத்த மதிப்பெண் எவ்வளவு? நாங்க 2019 என்ன சொன்னோம்? கூட்டணியில தான் இருந்தோம். முன்னாடி தான் எப்ப கொடுத்தோம்? அவங்க மருத்துவர் எப்ப கொடுத்தோம்? எந்த ஆண்டு சொல்லுங்களேன்? இப்ப கடைசியா கொடுக்கல. எந்த ஆண்டு? நீங்க ஏதோ ஒரு காணொலி வருது, அந்த காணொலியில ஏதோ ஒரு காணொலியில பாத்துட்டு நீங்க இந்த எந்த ஆண்டுன்னு சொல்லுங்க. எப்ப சொன்னாங்க? யாருடைய பேட்டியில சொன்னாங்க? எந்த ஆண்டு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டு நீங்க அதுக்கப்புறம் காலம் கடந்துருச்சு நிறைய. புரியுதுங்களா? பழசு ஏதோ அப்படி பார்த்தா எங்கள் சின்னம்மா ஒருத்தர் பேசினார்ல, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரே நிமிஷம் இருங்க. அப்படி பேசுனது யாரு? இவங்க எல்லாரும் அப்ப பேசுனது யாரு? இவங்க எல்லாரும் சொல்லாதீங்க. அப்படி பேசுனது EPS அப்படிதான் சொல்றாங்க. அதான் சொல்றா. அப்ப இப்ப என்ன ஆச்சு நிலைமை? சோ இவர்களை பற்றி நான் பேசுவோம். அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அரசியல்ல இயக்கங்கள் தங்களுடைய மக்களுடைய, தங்க தொண்டர்களுடைய, தங்களுடைய இயக்கத்தினுடைய ஃபாலோவர்ஸோடைய இயக்கத்தினுடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து எதுக்காக மாறணும்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாதான் நாங்க இதை செய்யணும். அதிமுக கூட்டணியோட இணைய வேண்டும் அப்படிங்கிறது நிறைய தொண்டர்களோட எதிர்பார்ப்புன்னு சொல்லி இன்னைக்கு கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா திமுக தொண்டர்களும் திமுக நிர்வாகிகளும் என்ன சொல்றாங்க? எடப்பாடி மிகப்பெரிய அளவில் கூட்டணி அமைப்பதில் தோல்வியை சந்தித்துள்ளார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல்ல ஒரு வியூகம் இல்லாமல் 2026 கூட இல்ல, அதாவது இந்த தேர்தலும் அவரை முன்னிலைப்படுத்ததான் வரணும். இப்ப 2026க்கு அவரு பிளான் பண்றாருல்ல, அப்ப எங்க கட்சிக்கு நாங்க பிளான் பண்ணுவோம்ல. அப்ப நீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக கூட்டணி அமைக்கவில்லைன்னு திமுக அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மிகப்பெரிய கோபத்திலையும் கடும் ஆதங்கத்திலையும் இருக்காங்க. பாமக ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது. பாமக தொண்டர்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாங்க.
பாமக தொண்டர்கள் நாளைக்கு வந்து தமிழகத்தை ஆள முடியும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற உத்வேகம் வேற. ஆனா ஆட்சியில இருந்து வாய்ப்பு இருந்து அதை விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நிக்கிற தொண்டர்களுடைய நிலைமை வேற. இல்ல நீங்க புரிஞ்சு பாருங்க. நீங்க அப்படி பார்த்தா நீங்க அதிமுகவுக்கு நீங்க ஏன் ஆதரவு அளிச்சிருக்கணும் அப்படின்னா ஏன் சேர்ந்திருக்கணும் அது உங்க இஷ்டங்க. இல்ல இது இடஒதுக்கீடு உங்களுக்கு இடஒதுக்கீடுன்றது போராடிப்பட்டோம். ம். அவரா முன் வந்து ஐயா போராடாம வன்னியர் சங்கம் இருங்க நான் சொல்லிடுறேன். வன்னியர் சங்கம் போராடாம நாங்க கோரிக்கை வைக்காம ஒரு நாள் மிகப்பெரிய சாலை இது மிகப்பெரிய பந்த் அறிவிக்காம போராட்டத்தை அறிவிக்காம அவர் கொடுத்துட்டாரா? அவராவே முன் வந்து வாங்க நாங்க வந்து நம்மள கூட கொடுக்கணும். அவரோட ஐஏஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு இல்ல அது இருங்க ஒரு சார் போராட்டங்கள் நீங்க விடவே நடக்கும். மாட்டேங்க சார். எப்ப தெரியுமா நான் கொடுத்தேன்னு ஒரு முதலமைச்சரோ ஒரு கட்சியோ சொல்லிக்கலாம். எந்தவித கோரிக்கையும் இல்லாமல் எந்தவித இது தமிழகத்தில் இருக்கிற நிலையை கண்டு சமூக அநீதியை கண்டு சமூக நீதி சூறையாடலை கண்டு அவரே ஒரு கமிட்டி அமைச்சு ஒரு கமிஷன் அமைச்சு அவரே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து எந்தெந்த சமூகம் பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கு அப்படின்னு கணக்கெடுத்து அவர்களுக்கு தேவை இடஒதுக்கீடை கொடுக்கறதுன்றது வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. அப்படி யாராவது தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர்களோ இயக்கங்களோ செஞ்சிருக்காங்களா? 1989 20% இடஒதுக்கீடு வாங்கும் போது அவங்களே கொடுத்தாரு. கருணாநிதியே வந்து திடீர்னு தூக்கத்துல எழுந்து அவர் ஞானோதயம் வந்து குடிச்சாரா என்ன? ஞானோதயம் வந்துச்சா நான் அவங்களுக்கு கொடுத்தது 21 பேரை சுட்டு கொன்னதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அவர் ஆட்சி வந்தது. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம அவர் கொடுத்தாரு. அதுதான் எடப்பாடி அவர்களும் செஞ்சாரு. இது நாங்கள் போராடிப்பட்டது. இதை உரிமை கொண்டாடுறதுக்கு ஒருவருக்கும் இங்க உரிமை கிடையாது. போராடாமல் எதுவும் கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் எல்லா கோரிக்கையும் எனக்கு புரியல. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணோம்? நாங்க தான் சுயமரியாதைக்கு காப்பிரைட் வச்சிருக்கோம். நாங்க தான் இந்த சுயமரியாதை மண்ணை வந்து பெற்று இந்த மண்ணில் தான் பிறந்தோம் உருண்டோம் பரண்டோன்றாங்கல்ல. ஏன் அவங்களுக்கு தோணாத? எதுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் ஒருத்தர் வந்து இயக்கம் கட்டி ஊரா சென்று அதிமுக பாராட்டனோர் தான் 2021 தேர்தலில் அவங்க கூட இருந்தோம். புரியுதுங்களா? 23 சீட்டு தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஏதாவது கூட்டணியோட சட்டமன்ற தேர்தல் 23 சீட்டோட எங்கேயாவது நாங்க வந்து போட்டி போட்டிருக்கோமா? போட்டி போட்டோம்ல அவங்க கூட. எதுக்காக வெறும் ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து போட்டார் மருத்துவர் ஐயா? எங்களுக்கு வந்து எங்களுக்கு சீட்டு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்ன வேணும்? எங்க மக்களுடைய இடஒதுக்கீடு முக்கியம். அவர்கள் படிக்க வேண்டும், அவர்கள் கல்வி கற்க வேண்டும், அவர்கள் வேலை வாய்ப்புக்கு போகணும்ன்றதுதான் அதை முக்கியத்துவம் கொடுத்துதான் நாங்க வெறும் வேலை போறோம். நன்றி உணர்வு என்பது எங்களுக்கு எப்பயுமே உண்டு. ஆனா நன்றி கெட்டு நடப்பது வேற. அப்படி இருக்காங்க சில பேர். அவங்களை வந்து நான் வந்து இன்னமும் தரக்குறைவா பேசுறதுக்கு நான் விரும்பல. இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா வட மாநிலங்கள் இருக்கிற அளவுக்கு தென் மாநிலங்கள்ல கிடையாது. அதுவும் தமிழகத்துல வந்து திராவிட அரசியல் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்குலாம் கிடையாது. இன்னும் அவர்கள் காவி கட்சின்ற தோற்றம் தான் இருக்கு. இப்போ அவங்களோட சேர்றதுனால உங்களுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் இழக்காதா இருக்கு? இப்போ அவங்களை காவி கட்சின்றோம். திமுகவை என்ன சொல்லுவீங்க? அவங்க திராவிட பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கா வளரலையானது பாரதிய ஜனதா கட்சி கூட்டு வச்சு பேசணும். ஆனா எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, மத்தியில மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவார். மோடி அவர்கள் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி பங்கு பெற்றது. அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு சாயம் பூசணும்னா திமுக என்ன சாயம் பூசலாம் சொல்லுங்க? எப்படி சொல்லுங்க? திராவிட கட்சி திராவிட கட்சினா கலர் என்ன கலர் சொல்லுவீங்க? காவி கலர் இருக்கு மாதிரி கலர் ஏதாவது அந்த கலர் சொல்லுங்களா? இவங்க தான் சொல்றாங்க காவி. இஷ்டத்துக்கு சொல்றது. அது குடும்ப கட்சி. கோபாலபுர கட்சின்னு சொல்லாமா? எப்படி சொல்லுவீங்க அவங்களுக்கு இனிமே அவங்க என்ன பண்ண முடியும்? அதை தாண்டி ஏதாவது யோசிக்கிறாங்களா? கருத்து கணிப்புகள்லாம் அவங்களுக்கு வெற்றி சாதகமா வந்துட்டு இருக்கு. எப்படி வரும் கருத்து கணிப்பு? எப்ப எடுத்தீங்க? 6 தொகுதிகளுக்கு எப்ப எடுத்தீங்க? ஒரு மாசத்துக்கு முன்னால இந்தியாவோட எப்ப கூட்டணி கன்ஃபார்ம் ஆச்சு தமிழகத்துல? ஓ, நீங்க இதற்கு முன்பாக நீங்க பத்திரிகையாளருங்க, மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு விவரம் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 5 பாராளுமன்ற தேர்தலையாவது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கவர் பண்ணிருக்கீங்க. எப்ப நீங்க வந்து கருத்து கணிப்பு எடுக்கணும் ஒரு மாநிலத்துல? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்ப இதுக்கப்புறம் எடுத்தா என்ன தெரியும்? இன்னைய வரைக்கும் கூட கூட்டணி முடிஞ்சிருச்சு. இன்னைய வரைக்கும் நேற்று சமீபத்துல கூட எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த சில அமைப்புகள் வெளியே வந்து நாங்க அவருக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இவரு நம்ம புரட்சி பாரதம் இயக்கத்துல இருக்கிற ஜெகன்மூர்த்தி அதிருப்தியில இருக்காரு. அவரு கூட அதிருப்தியில இருக்காரு. ஏன்னா அவரை வந்து அவர்தான் முதல்ல அவருடைய அந்த இயக்கத்தினுடைய ஆதரவு இல்லாம திருவள்ளூர் மாவட்டத்துல மத்த மாவட்டத்துல எல்லாம் ஜெயிச்சிருக்க முடியுமா திமுக? இல்ல, முதல் ஆதரவு கொடுத்தவர் அவரு. ஆனா அவருக்கு நீங்க இடம் கொடுக்காம இருக்கீங்க. அப்ப அவங்களும் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அப்ப நீங்க வந்து எப்ப நீங்க வந்து கணக்கெடுக்கணும்? இப்ப இனிமே வரக்கூடிய கணக்கெடுப்பு சரியா இருக்கு. நீங்க அதை தான் எடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து எப்பயோ ஒருத்த கணக்கு வச்சுட்டு அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நீங்க மூத்த பத்திரிகையாளருங்க. நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நீங்க நீங்களே சொல்லலாம். இல்லப்பா கூட்டணி கன்ஃபார்ம் ஆகட்டும், எல்லாம் ஒரு எந்தெந்த அணி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு கேட்டீங்கன்னா அவங்க சொல்றதை வச்சு நம்ம என்ன தேர்தல் முடிவுகள் நம்ம வந்து அதுவும் யூகிக்கலாம். முடிவு சொல்ல முடியாது யாராலையும். சோ அந்த கருத்து கணிப்பெல்லாம் நீங்க வந்து கணக்கில் எடுக்கணும்னு அவசியம். அப்படி பார்த்தா ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் யார் திருப்பி பிரதம மந்திரி ஆக போறான்னு சொல்றாங்க.
வடக்குல பாத்தீங்கன்னா 400 அப்ப வடக்க பத்தி பேசலாம், வட மாநிலங்களை பத்தி பேசலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பா நம்ம எப்ப கூட்டணி முடிவானதுக்கு அப்புறம் எத்தனை இப்ப இனிமே எடுத்துக்கிட்ட கருத்து கணிப்பு அப்படின்னு நம்ம வந்தாதான் தெரியும் நம்ம அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அதிமுகவுக்கு வந்து அந்த சிறுபான்மையினர் ஒரு அதிருப்தியா இருந்தாங்க இல்லையா? இப்ப அது விலகிட்டாங்க. அதனால அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு மிகப்பெரிய தமிழகத்தில் ஏற்படுற ஒரு கட்டுக்கதை. சிறுபான்மையருக்கு திராவிட கட்சிகள் என்ன செய்திருக்குன்னு பார்ப்பாங்க. அவர்களுக்கு கொடுத்த 3.5% இடஒதுக்கீடு கூட மருத்துவர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்தி தான் அவங்களுக்கு 3% இடஒதுக்கீடு பெற்றுத்தர முடியும். இன்னும் சிறைச்சாலைகள்ல நிறைய இஸ்லாமிய சிறைசாதிகள் இன்னும் வந்து சட்டத்துக்கு மீறி மனித உரிமையை மீறி உள்ளதான் இருக்காங்க. சிறையில மிகப்பெரிய அவலத்துல இருக்காங்க. இஸ்லாமிய மக்களின் கல்விக்கும் இஸ்லாமிய மக்களின் வேலை வாய்ப்புக்கும் அவர்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இந்த திராவிட கட்சிகள் செய்தது என்ன, செய்தது என்னன்றத ஒரு பட்டியலிடு. இல்ல நீங்க சொல்றது சரி, நான் என்னுடைய பொறுத்தவரை சரி. ஆனா அந்த வாக்குகள் ஏன் அங்க போகுது? அந்த மக்களுடைய என்ன சொல்றது, உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள் இந்த திராவிட இயக்கங்கள். இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு நன்றாக தெரியும், இந்த திராவிட இயக்கத்தினால் அவர்கள் பெற்றது ஒன்றுமே இல்லை. அவர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே இந்த திராவிட இயக்கங்கள் பெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் 21 வேட்பாளர்களை திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது ஒரு இஸ்லாமியர் உண்டா? இல்ல, ஒரு இஸ்லாமியர் கிடையாது. பாத்தீங்களா? எத்தனை அமைச்சர்கள் இஸ்லாமியர்கள் இருக்காங்க? ஒரே ஒரு அமைச்சர். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர் அமைச்சர்கள் எத்தனை பேர்? இஸ்லாமிய சமுதாயத்தில் மக்கள் தொகை எத்தனை பேர்? அவர்களுக்கு கொடுக்குற அமைச்சர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் வந்து IAS ஆகவும் IPS ஆகவும் நல்ல நிர்வாக பதவிகள் இருக்காங்க? 3% இடஒதுக்கீடு கொடுத்தும் எவ்வளவு பேர் ஆயிருக்காங்க? அவர்களுக்கு அரசியல் பலம் அவர்களுடைய சமுதாய மக்கள் தொகைக்கு ஏற்ப இருக்கா? இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இல்ல. இந்த திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலம் அவர்களுடைய ஓட்டுகளை மட்டும் ஓட்டு வங்கிகளாக மட்டுமே இஸ்லாமிய சமுதாயத்தை பயன்படுத்துவது திராவிட இயக்கங்கள். இது நான் இல்லை, யாரும் மறுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை மனநிலையை பயன்படுத்தி கொண்டு இந்த திராவிட இயக்கங்கள் பூச்சாண்டி காமிச்சு என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவங்க வந்தா இப்படி பண்ணிடுவாங்க, இவங்க வந்தா இப்படி பண்ணிடுவாங்க. நீங்க ஒண்ணு வேணா, பாட்டாளி மக்கள் கட்சி 2014 இருந்து 2019 வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்காங்க. பாரதிய ஜனதா இஸ்லாமியர்களுக்கு போராடாம பாட்டாளி மக்கள் கட்சி ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கா? இஸ்லாமிய மக்களுடைய எந்த உணர்வு நீங்க தெரியும், மருத்துவர் ஐயா அவர்கள் கோயம்புத்தூர்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சுங்க வரி கேட் டோல் கேட்ல 1996-97 காலகட்டத்துல கோவை குண்டுவெடிப்ப எல்லாரையும் நாங்க வந்து செக் பண்ணணும்னு சொல்லி பர்தாவெல்லாம் வந்து நாங்க எடுத்து செக் பண்ணுவோம்னு சொல்றப்ப இங்கேருந்து திண்டிவனத்துல இருந்து மருத்துவரை அங்க போய் மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. புரியுதுங்களா? இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக எந்நேரமும் உறுதுணையா இருக்கிற இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதுல எந்த மாற்றம் கிடையாது. பல இஸ்லாமிய சமூகத்து மக்கள் பழனிபாபா அவர்களும் இந்த இயக்கத்துல இருந்தவங்க தான். சிஏஏ ஆதரிக்கிறீங்களா? சிஏஏ விஷயத்த ஒரு விஷயம் நல்லா தான் வச்சுக்கோங்க. சிஏஏ அதாவது ஒரு சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கிற ஒரு ப்ரொவிஷன் தான் இருக்கே தவிர யாரையும் எடுக்கிற ப்ரொவிஷன்ஸ் அதுல இல்ல. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல, மக்களுக்கு தெளிவா சொல்றேன். நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்றேன். நாங்கள் கேட்கவது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த சிஏஏ சட்டத்துல இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணும். என்ன ஆட் பண்ணணும்னா, மொழி இன, அதாவது தமிழீழ இன மக்கள் இருக்காங்கல்ல, இங்க அகதிகளாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு ஒரு ஷரத்தை மாத்தணும். மத சிறுபான்மை மட்டும் இல்லாம எத்னிக் மைனாரிட்டிஸும் கொடுக்கணும் அப்படின்றத மாத்திட்டோம்னா நம்ம ஈழத்தமிழர்கள் சகோதரர்கள் நிறைய பேர் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இப்ப கொடுக்குறாங்க, ஆனா சிஏஏ மூலியமா கொடுக்க முடியும். இதுக்கு நம்ம இந்த ஷரத்துக்களை நம்ம மாற்றணும், அவ்வளவுதானே தவிர இதுல ஆமா கண்டிப்பா அதைத்தான் நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல அதை வந்து எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இந்த ஷரத்துக்களை அதுல கொண்டு வந்ததுக்கு அப்புறம், அதாவது எத்னிக் மைனாரிட்டிஸையும் அதுல சேர்த்துட்டோம்னா, இதை நாங்க பாராளுமன்றத்துல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கேள்வி நேரத்துல இந்த கேள்வியே போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, சிஏஏ நீங்க சொல்றீங்க ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் சொல்றீங்க, இதுல இலங்கையும் சேர்த்துக்கொண்டு தமிழ் மக்கள் அப்படின்னு மொழி ஏன்னா மதமும் இருக்காது, இது வந்து இனக்குழுன்னு சொல்லுவாங்க, எத்னிக் சிட்டி. தமிழ் இனக்குழு மக்களை நீங்க அதுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா அங்கிருந்து விரட்டப்படுவர்கள் ஃபோர்ஸ்டு மைக்ரன்ஸா இருப்பாங்க, இல்ல வார்னால வந்திருப்பாங்க. இவர்களுக்காக அங்க என்னன்னா இப்ப இந்த கான்செப்ட் என்ன தெரியுமா, இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிற ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாடுகள்ல இருக்கிற மத சிறுபான்மையினர்கள் ஏதோ ஒரு வகையில மனித உரிமை மீறல்னால பாதிக்கப்படுறாங்க. எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அங்கேயும் வர்றதுனால அவர்கள் அங்க பாதிக்கப்படுறாங்க. ஒரு காலத்துல பங்களாதேஷ், இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்ல ஒரே நாடா இருந்தது. சோ அங்க இருக்கிற இந்துக்கள் வரலாம், பார்சிகள் வரலாம், சீக் வரலாம்ன்ற ஒரு சட்டம் இருக்கு. ஏன் அவர் இஸ்லாமிய விடலன்னு கேட்கும் போது அங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்,
அது மத பெரும்பான்மை நாடு இஸ்லாமிய நாடு தான். அதனால அவங்களுக்கு அங்க பெரிய பாதிப்பு வராது. இந்துக்களுக்கு வரலாம், இஸ்லாமிய இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கும் வரலாம். இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு என்னன்னா, இந்த சிஏஏல நீங்கள் இலங்கை தமிழர்கள், ஈழத் தமிழர்கள், சகோதரர்கள், தமிழ் சகோதரர்கள் வரும்போது இனக்குழுக்கு ஒரு அதிகாரம் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கு இங்க நம்ம ஒரு சட்டத்தை மாத்திட்டோம்னா, இது நம்ம அந்த சட்டத்தை நல்ல சட்டமா மாத்திடலாம். இதை வந்து என்ன பண்றாங்கன்னா பெரும்பகுதியை குழப்பிட்டு இருக்காங்க. சரி, இவ்வளவு கேட்கறாங்கல்ல, என்ஐஏ அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சுல்ல, இதுக்கு திமுக ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல, இது எத்தனை இஸ்லாமிய சமூகங்கள், எத்தனை இஸ்லாமிய இயக்கங்கள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, எத்தனை பேர் எதிர்த்தாங்க? என்ஐஏ சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்தவர் யார்? திரு சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது. காங்கிரஸ் தானே. அது சட்டமா வடிவம் வந்தது, இப்போ வந்தது இல்லை. யார் ஓட்டு போட்டது? தமிழகத்துல யார் போட்டா? திமுக போட்டாங்கல்ல. ஏன் போட்டாங்க? என்ஐஏ வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக இல்லையா? சட்டம் இருக்கும், அதை தவறா பயன்படுத்த முடியும். பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, இஸ்லாமிய சமூகத்தினருக்கு, இஸ்லாமிய இயக்கங்களுக்கு தெரியும்ல, திமுக கூட்டணிக்கு தெரியும்ல. ஏன் அதை தொடர்ந்து வாய் தோக்கல? திமுக ஏன் ஓட்டு போட்டாங்கன்னு கேட்கல. அப்ப இது இரட்டை நிலைப்பாடு தானே திமுக வருது. சிஏஏ மட்டும் பேசுறாங்கல்ல திமுக. என்ஐஏக்கு ஏன் போட்டீங்கன்னு திமுகவுடைய எம்பிக்களை, திமுகவுடைய தலைவரை ஏன் கேட்கவில்லையா? கண்டிப்பா. நீங்க சொன்னீங்க, இப்ப பேசும்போது சொன்னீங்க இல்லையா, திமுகவுக்கு என்னன்னு சொல்லுவீங்க, குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்ட்டு. ஆனா இங்கேயும் தருமபுரியில சௌமியா அன்புமணி நிக்கிறாங்க. அதான் இப்ப அண்ணன் வந்து நிக்கல, அதுக்காக தலைவர் நிக்கல. ஒரு சிம்பிள், இப்ப நான் ஒரு யூகம், ராஜ்யசபாக்கு இருக்காரு. அதான் சொல்ல ஒரு வியூகம் தானே. இப்ப மருத்துவர் ஐயா எந்த பதவியிலும் கிடையாது கட்சியில். இவரையும் உனக்கு ஆக்க மாட்டோம்னாங்க காலத்தின் நீங்க ஒண்ணும் நல்ல நிறுவனர் மட்டும்தான் மருத்துவர் ஐயா. மருத்துவர் ஐயாவுக்கு கட்சியில எந்த பதவியும் கிடையாது. ஆனா நிறுவனரா மருத்துவர் ஐயா மிக முக்கியமான தலைவர், தமிழகத்துல மிக முக்கியமான தலைவர். அவர் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய கால் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ படாதுன்னாங்க. அது திருப்பி அந்த கேள்விகளை எழுப்புறது என்னன்னா, இப்ப அழகிரி மாதிரியோ, தயாநிதி மாறன் மாதிரியோ, முரசொலின் மாதிரியோ, கனிமொழி அவர்கள் மாதிரியோ, உதயநிதி சார்கள் மாதிரியோ, இல்ல வந்து நேருடைய மகன் அருண் மாதிரியோ, ஏவாவேலுடைய மகன்களை போலோ, பொன்முடி அவர்களின் மகன்களை போலோ, துரைமுருகன் அவர்களின் மகப்பெரியோ, பெரியசாமி அவர்கள் மகன்களை போலவோ, இவரு நம்ம தூத்துக்குடி பெரியசாமி அவருடைய மகன்களை போலவோ, என்விஎன் சோமு அவர்களுடைய மகள்களை போலவோ, ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய மகன்களை போலவோ, நான் இன்னும் நிறைய பேர் சொல்லல. இன்னும் எத்தனை மகன்கள் எத்தனை மகள்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவங்களை மாதிரியா குடும்பம் ஆட்சி பண்றோம் நாங்க. இது வந்து ஒரு பெரிய மிக மோசமான குற்றச்சாட்டுங்க. இது ஏன் சொல்றேன்னு கேள்வி. இல்ல, அவங்க நிக்கிறதுக்கான காரணம் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க அதுக்கு பதில் சொன்னீங்க, இவர் நிக்கல, அன்புமணி நிக்கல, அதனால அவங்க இப்ப நான் அதை சொல்ல. இப்ப நீங்க வந்து அமைச்சர் துரைமுருகன் பையன் அப்படி உங்களுக்கு புரியல, பையன் தமிழ் குமரன் கூட அவங்க இதுல பதவியில தான். எப்ப எங்க பதவி இல்ல. இப்ப கிடையாது. அவங்க வந்து அவர் வந்து 2009 பெண்ணாரம் இடைத்தேர்தல் நின்னாரு. இல்ல, அதுக்கப்புறம் எங்கேயுமே நிக்கல. இதுல நின்னாரு. உங்களுக்கு உங்க கட்சி பதவியில இருந்தார்ல. அவர் இன்னமும் கட்சி பதவியில வரல. ஆனா உங்களுக்கு ஒரு நிமிஷம், நான் இப்ப இத்தனை பேர் சொன்னேன்ல, நான் ஒருத்தர் தான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு புரியுதா எதுன்றது? நீங்க உங்களுக்கு நேரு அவர்களுடைய மகன், பொன்னுடைய மகன், ஏவாவேலு அவர்களுடைய மகன், துரைமுருகன் அவர்களுடைய மகன், பெரியசாமி அவர்களுடைய மகன், பெரியசாமி தூத்துக்குடி அவங்களுடைய மகள், புரியுதுங்களா? உங்களுக்கு என்விஎன் சோமுடைய மகள், ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய மகள், புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் நான் சொல்லுவேன் வருஷலா, எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துடைய மகன். அப்ப இது குடும்ப கட்சியா, மத்த எது குடும்ப கட்சி? அப்படி பாத்தீங்கன்னா எடப்பாடி சௌமியா அன்புமணி அவர்கள் எடுத்துட்டா கூட பசுமை தாயத்துல அவங்க வந்து எத்தனை ஆண்டு காலமா அவங்க பணியாற்றுறாங்க. கட்சி பணி ஆற்றாம இல்ல. திடீர்னு ஒருத்தர் இளைஞரணி தலைவராக்கி, அவருக்கு அடுத்த 2 வருஷத்துல அவர் வந்து எம்எல்ஏ ஆக்கி, அடுத்த உடனே வந்து 1 வருஷத்துல வந்து அமைச்சராக்கின இயக்கமா பாட்டாளி மக்கள் கட்சி. அடுத்த துணை முதல்வர் அடுத்து என்ன வேணா ஆக்குவாங்க. ஏன்னா அது குடும்பம், கார்பரேட், அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அதான் சொல்றேங்க, கல்வி கடனை ரத்து பண்றோம்னு சொல்லி இளைஞர்களுடைய ஓட்டு வாங்கினாங்க. ரத்து பண்ணாங்களா? நகைக்கடனை ரத்து பண்றோம்னு சொல்லி தாய்மார்களின் ஓட்டுகளை வாங்கினாங்க. 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுத்து தாய்மார்கள் ஓட்டு வாங்கினாங்க. 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? கொடுக்கல. நகை கடனை ரத்து பண்ணாங்களா? ரத்து பண்ணல. விவசாய கடனை ரத்து பண்றோம்னு சொல்லி விவசாயிகளோட ஓட்டு வாங்கினாங்க. ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வை ஒழிச்சிருவோம்னு சொல்லி சட்டத்துக்கு புறம்பா பொய் சொல்லி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு தெரியல உதயநிதி அவர்களுக்கு, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு அவர்களுக்கு தெரியல. அந்த மந்திரம் என்ன ரகசியம்? எத்தனை வருஷமா ரகசியம் வச்சிருப்பாரு? ரகசியத்தை எத்தனை வருஷம்? பொய், பச்சை பொய்ய ஊரெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு, உதயநிதி வெக்கமே இல்லாம பச்சை பொய்ய ஊரா போய் வண்டியில ஏறி சொல்லிட்டு போற உதயநிதி ஸ்டாலினை நீங்க ஊடகவியலாளர் கேட்கணும். என்னப்பா ஒரு திராவிட கட்சின்றாங்க, பாரம்பரிய கட்சின்றாங்க, சமூக நீதி கட்சின்றாங்க, இப்படி ஓப்பனா ஜீப்ல ஏறிட்டு நீட்டை ஒழிப்போம், நாங்க அதை பண்ணுவோம்னு இன்னும் பேசிட்டு இருக்காரு. அவரை கேட்கறதுக்கு கூட இங்க ஏன் அவரை வச்சு ஒரு இன்டர்வியூ நடத்தினார் ஒருத்தர். அந்த இன்டர்வியூல தெரியும்ல உங்களுக்கு இது நடந்தது அது நடந்தது, பட்டரிங் வேலை தான் நடந்தது. இந்த மாதிரியான ஊடகவியலாளர் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்?
நீங்க ஒரு தேர்தல் 2019 தேர்தல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே, 2021 தேர்தல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களா, அந்த வாக்குறுதியை கையில வச்சுக்கிட்டு இது என்னென்னலாம் நீங்க நடைமுறைப்படுத்திருக்கீங்க, இது என்னென்னலாம் நீங்க நடைமுறைப்படுத்தல, ஏன் படுத்தல, எதற்காக படுத்தல, அதையே எப்படி ரீபிரிண்ட் எடுத்து 2024ல கொடுக்குறீங்க, உங்களை நம்பி மக்கள் ஏன் ஓட்டு போடணும்னு கேட்கவே இல்லையே. அதாவது அவங்கள வந்து மைக்க பிடிச்சு கேட்டா தானே, அவங்கள்ட்ட போய் மைக்க கொடுக்கும்போது மட்டும் ரொம்ப பக்குவமா மாதம் மும்மாறி பொழிகிறது, மாதம் தமிழக மக்கள் வளமாகவும் செழிப்பாகவும் செல்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார் என்ற அளவுக்கு எல்லாம் ஊடகங்கள் இங்க துதி பாடிக்கிட்டு போய் என்ன சொல்றது, அவரோட மகிழ்ச்சியா வச்சிருக்காங்களே முதலமைச்சரை. இங்க நடக்கிறது என்னன்றது ஊடகங்களுக்கு தெரியாதா? தமிழக மக்கள் என்ன இப்ப நானே கேட்டேன், காவிரி நீர் இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் காவிரி நீர் கரை புரண்டு பால் போல இங்கே இருந்து போய் கடைமடை வரைக்கும் போதா? 3.5 லட்சம் ஏக்கர் ஹெக்டர் விவசாய நிலங்களை வந்து இவங்களை நம்பி குறு விவசாயிகள் போட்டுட்டு தண்ணி திறந்து விடுறேன் நாடகம் ஆடிட்டு இன்னைக்கு தண்ணி வந்துருச்சா? கர்நாடகத்துல இருக்கிற டி கே சிவகுமார் கொக்கரிச்சிட்டு இருக்காரு. என்ன கொக்கரிக்கிறாரு? நாங்கள் வந்து மேகதாதுல அணை கட்ட போறோம், நாங்க வந்து பெங்களூர்ல வந்து எங்களுக்கு நீர் பற்றாக்குறை இருக்குன்னு நாடகம் ஆடுறாங்கல்ல. இந்த நாடகத்துக்கு ஏதாவது பதில் எதிர்வினை ஆற்றுனாங்களா இவங்க? கண்டிப்பா. அதாவது தமிழக தேர்தல் களம், இதில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல்பாடுகள், கூட்டணி நிலைப்பாடுகள் இவற்றை பற்றி எங்களுக்கு விளக்கி கூறியதற்கு நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததற்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி.